வளவனாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள், அடர் பச்சையில் தீவு போல ஊர்க்குடியிருப்பு மரங்களுக்கு இடையில். வயல்வெளி எங்கும் நடவு முடிந்து ஒரு வாரம் 10 நாளான பச்சை பிடிக்கத் தொடங்கியிருந்த இளம் பயிர் வெளிர் பச்சையில் காட்சியளித்தது. இப்பொழுதோ சற்று பொறுத்தோ உயிருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில். 4 நாள் அடைமழையில் எல்லா வாய்க்கால்களும் பொங்கி வடிந்து வரப்பு எது வயல் எது என்று அடையாளம் தெரியாமல் அலையடித்துக் கொண்டிருந்தது. நீர் வடிய வழியில்லை. போதும் பத்தாதுக்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடக்காக நகரக்கூடும். இதன் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும். எந்த மழையின் உதவியில் நாற்று நட்டார்களோ அதே மழையின் அபரித அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறது. ஒரு நாள் மழை நீரில் மூழ்கினால் போதும், முழுவதும் அழுகிவிடும். மறுபடி புதிதாக நாற்றிவிட்டு புதிய சாகுபடிதான். மழை வெள்ளத்திலிருந்து பயிரை காக்க என்ன செய்யலாம் என்று மனிதனுக்கும் 1000 யோசனைகள். கரை வழியே நடந்தான். உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான். மதகின் கீழ் குமிழி மட்டுமல்ல, ஊரைச் சுற்றி வளைந்து ஓடிவரும் 3 மைல் நீள வழி வாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததைப் போல் காடாய் மண்டிக்கிடந்த நெய்வேலி காட்டாமணக்குச் செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு. பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்துக் கொள்ள வழி கண்டுபிடித்து விட்ட சந்தோஷம் மருதனுக்கு. வாய்க்காலை அடைத்திருக்கும் இந்த காட்டாமணக்குச் செடிகளை பிடுங்கி எறிந்துவிட்டால் ஒரே நாளில் உபரி நீர் வடிந்துவிடும். ஆனால் தனி ஒருவனால் இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்து எறிவது லேசான காரியமல்லை. யோசித்துக் கொண்டே நடந்த மருதன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மாரிமுத்துவை சந்தித்தான். மாரிமுத்துவிடம், ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னா ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நாள்ல வாய்க்கால் சுத்தமாயிடும், தண்ணியும் வேகமாக வடிஞ்சிடும். மருதனை மேலும் கீழுமாக பார்த்த மாரிமுத்து, போய் வேலைய பாருப்பா என்று கூறி மீன் பிடிக்கத் தொடங்கினான். மாரிமுத்துவின் பதிலை கேட்ட மருதன் கோபத்துடன் வீட்டை நோக்கி நடந்தான். வழியில் 75 வயதான கிழவன் காளியப்பனும் அவரது மனைவியும் ஆட்டுக்கு தழை உடைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த மருதன், காளியப்பன் ஊரிலேயே பெரிய மிராசு. இவர் கூறினால் மக்கள் அனைவரும் இந்த காட்டாமணக்குச் செடிகளை பிடுங்கி எறிய வருவர் என்று நினைத்து காளியப்பனிடம், வடக்கே இருக்கும் 8 ஊர் தண்ணியும் நம்மூர் வழியாதானே வடிஞ்சாகணும். மேற்கொண்டு மழை பெய்யும் கூட அவசியமில்லை. ராத்திரிக்குள்ளேயே எல்லா தண்ணியும் இங்க வந்து இறங்கிடுச்சுன்னா அவ்வளவுதான். இப்பவே எல்லா பயிரும் தோகையாயிடுச்சு. எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ளதான். முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரர்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் என்றான். அதற்கு காளியப்பன், நான் என்னென்ன ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும் என்றார். அதற்கு மருதன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினான். அவர்களை அதற்கு காளியப்பன், நான் என்னென்ன ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும் என்றார். விடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு ஆள் அரிவாள் மம்பட்டியோட வடிவாய்க்கால் கரைக்கு வந்துடணும். ஒரு செடி பூண்டு இல்லாம அரிச்சு எரிஞ்சிட்டா பொட்டு தண்ணி இல்லாம வடிஞ்சிடும்னு சொல்லணும் என்று மருதன் கூறினான். அதற்கு கிழவர் காளியப்பன், ஏண்டா மருதா, உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊரு பயிலுவ எந்த நல்ல காரியத்துக்காகவாவது ஒன்னு கூடியிருக்கானுங்களா? மூளைக்கு ஒருத்தனை முறுக்கிக்கிட்டுல போவானுங்க என்று கூறியதோடு, நாளை காலையில என் பேத்திக்கு நான் சடங்கு வச்சிருக்கேன். அதற்கு விடியற்காலையில நாங்க குடும்பத்தோட புறப்படுறோம். இத பத்தியெல்லாம் பேச எனக்கு நேரமில்ல என்று காளியப்பன் கை நழுவினார். திரும்பி சிரித்தபடியே பிரேம்குமாரை பார்த்து கடகடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன். ஆனால் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சற்று என்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேரம் யோசிப்புக்குப் பிறகு மருதனையே நிமிர்ந்து பார்த்து, மருதனே, நானே கூட நாளைக்கு இன்ஜினியரை பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை. எங்க தலைவருக்கு பிறந்த நாள், அதுக்கு அன்னதானம், இரத்த தானம்னு நிறைய வேலை. பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்வோம். வரட்டுமான்னு எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று கூறிச் சென்றான்.
மனுதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்க்கொண்டே இருந்தான். இதற்குப் பிறகும் மறுநாள் சும்மா இருக்க முடியவில்லை. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லிச் சொல்லி புலம்பினான். அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அது என்ன அதிசயமோ தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை. மனமும் உடம்பும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மனுதனை அவனது மனைவி அள்ளி பதட்டமாய் எதிர்கொண்டாள். கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் மருதன். அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரிய. மருதன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரை சிரித்தபடியே பிரேம்குமாரை பார்த்து, இந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் 60 பேர் நிலத்துல நமக்குன்னு ஒரு சக்கரக்குறி நிலம் கூட இல்ல. எந்த நிலம் எப்படி போனா நமக்கென்ன? நமக்கு சொந்தக்காரருக்கு காலம்தான். இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு. வேலைய பாப்பியா? ஆவேசமாய் கொட்டி முடக்கி விட்டு உள்ளே போனாள். கவலையுடன் உட்கார்ந்திருந்த மனிதனின் முன்னே சோற்று தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள். எந்திரமாய் சாப்பிட்டான். ஊமையாய் படுத்து விட்டான். மருதன் இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை. நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல்பயிரா அத்தனையும் என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று அவனை பார்த்து கெஞ்சிக் கொண்டிருந்தன. பொழுது புலரும் தருணம். கண் விழித்த அள்ளி புருஷனை காணாமல் திடுக்கிட்டு போனாள். எங்கே போனாரு? யோசித்தவளுக்கு ஒருவேளை வயலுக்கு போயிருப்பாரோ என்று பொறுத்தது. அள்ளியின் கணக்கு தப்பவில்லை. தழும்புகின்ற வடிவாய காலில் ஜில்லென்று இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடியே மண்டிக் கடந்த காட்டாமணக்குச் செடிகளை சரக்கு சரக்கு என்று அறுத்து மேலே இழுத்து கொண்டிருந்தான் மருதன். அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்ட அள்ளி அவளை அறியாமலேயே புடவையை விவரித்து கட்டிக்கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டாள். நீ சொல்றது நிஜம்தான் மாமா. ஊரு நல்லாயிருந்தாதான் நாங்களும் நல்லாயிருக்கலாம். அதுக்காக இவ்வளோ நீளமான வாய்க்கால நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா என்று மருதன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினான். அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் வலை போட வந்த மாரிமுத்துவிற்கு என்ன தோன்றியதோ என்னவோ, பழைய மடக்கி கரையில் போட்டுவிட்டு வேக வேகமாக வாய்க்காலில் இறங்கி அவனும் செடிகளை அறுத்து எறியத் தொடங்கினான். நேற்று மருதனிடம் சொல்லிவிட கற்காலத்தில் என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை எதைச்சையாக வாய்க்காலுக்குள் சென்றபோது திடுக்கிட்டு போனார். மருதன், அள்ளி, மாரிமுத்து மூவரும் மும்மூறுமாய் செடிகளை அறுத்தபடியிருந்தனர். அனிச்சையாக வண்டியிலிருந்து குதித்து விட்டார் பெரியவர். நொடி நேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திருப்பி போடா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டி சட்டை கரையில் அவிழ்த்துவிட்டு போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார். இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது. டீ கடை, மாரியம்மன் கோவிலாடி என்று வெட்டி கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது. ஊத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொரு தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள்.